தவிர்த்துட்டு அரசியல் யூஸ் கிடையாது. இது தமிழ்நாடுடா. வாழ ஆசைப்படு, தப்பில்ல. நினைக்கிறியே தப்பில்ல. பிளாக் அண்ட் ஆரஞ்சு. உள்ள உட்கார்ந்து யார் தெரியுமா? யாரியா? எவ்வளவு இறங்கலையா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும். சார் அத்தனை நீங்க பதில் சொல்ல முடியுமா? அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது பேசுறேன். யார் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? சேம் சரிங்களா? கட்சி ஆரம்பிச்சு டிஏகேரா TN 2026. இருக்காரு. ஏ வாங்கி பராஜி தெரியும். திமுக ஒரு தீய சக்தி. அதையே டைலாக் அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியா? இதுல என்ன? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும். ஆமா, அத வந்து ஓம் சக்தி பராசக்தின்னா அதோட நிறுத்திட்டாங்க. இந்த சீன் பத்தியா? லியோ படம் அது மாதிரி இந்த பேட்ஜ் விஜய். ஆனா இந்த இது வந்து இவரு புசி ஆனந்த் போட்டிருப்பாரு. விஜயோட இந்த படத்தை வந்து புசி ஆனந்த் போட்டிருக்காரு. போட்டோவா? விஜயோட போட்டோவே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில வந்து புசி ஆனந்த் போட்டிருக்காரு. சோ அந்த ரெப்ளிகேஷன் தான் இது. இது விஜய் படத்துல நடிக்கிற மாதிரி இந்த ஒரு சீன். இது ஆக்சுவலி இது படத்துல நடிச்சு இது படத்தோட சீன் மாதிரி இருக்கும். பின்னாடி பார்க்க யாரு மாதிரி இருக்கு? த்ரிஷா மாதிரி. கூத்தாட வந்தவங்கலாம் வந்து தலையில வச்சு கன்ஃபார்ம் அதுதான் விஜய் வச்சுதான். அதேதான். ஏன்னா அந்த டைலாக்லாம் இது எப்படி இந்த டைம்ல ரிலீஸ் ஆச்சு? யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருந்தே இருப்பாங்க. ட்ரைலர் விட்டுருக்காங்க. அதனாலதான் இந்த படம் யாருக்கு சப்போர்ட்டா இருக்குன்னா மேபி TN 26 என்னது தமிழ்நாடு எலெக்ஷனோட தானே இது. TN 2026 அதான் அந்த படம் பேரே வச்சிருக்காங்க. இதை நான் யோசிக்கல. ஆமால, சாரி. நான் ஏதோ டிஸ்ட்ரிக்ட் குறியீடு பண்றாங்கன்னு நினைச்சேன். இப்பதான் இது TN 2026 படம் பேரு TN 2026. வாவ். இந்த 2026ல இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ண போறாங்கன்றதுதான் பெரிய அந்த படத்தோட சஸ்பென்ஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. மேபி எலெக்ஷன் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகலாம். மேபி ட்விஸ்ட் அடிச்சு கூட அவங்க யார் வின் பண்ணாங்கன்னு காமிச்சு சில கிளிப்ஸ் ஆட் பண்ணி போடலாம். சான்ஸ் இருக்கு. அது இல்லாம எல்லாம் விஜய் வின் பண்ண மாதிரியும் காமிக்கலாம். அது இல்லாம இந்த ஷாட் பார்த்தனா அப்படியே கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே பாத்தியா? எஸ். எவ்வளவு இறங்கலையா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும். சார் அத்தனை நீங்க புசியானந்த் ஓடியாரு. விஜய் என்ட்ரி. இந்த ஃபேஸை வந்து விஜயா பார்க்கணும். ரவுடித்தனம் நிறைய பண்றாங்கல்ல. மக்களுக்காக வந்து உள்ள என்டர் ஆகிறார் விஜய். சாட்டையா கத்தி எடுத்து அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது பேசுறேன். யார் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? இல்ல, அதெல்லாம் ஒரு விஜயோட செட்டப். அப்படியே ஃபேஸ் லுக்கு, அந்த பேண்ட், ஒயிட் ஷர்ட், அந்த கையில காப்பு, டீட்டெயிலாக நோட் பண்ணீங்க. அதுதான் எல்லாமே அவரோட இது ரெப்ளிகேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூமை பாரு. அப்படியே இப்படி வந்து இப்படி அந்த தாடியா இருக்கட்டும், அதான் அந்த அவரோட ஃபுல் ஹேர் ஸ்டைலு. தெரியும். நைஸ். ஏப்ரல் 10th வருது. ஓ மை காட். இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. நம்ம சென்னை எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது படம். எப்படி இதை ரிலீஸ் பண்ணி விட்றாங்க? அப்புறம் ஏன் ஜனநாயகத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண விடல? அப்போனா இது ஒரு கேள்வி. இது ஏன் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ அதையும் ரிலீஸ் பண்ணணும். ஆமா, இதுல ரொம்ப அரசியல் பண்ணிருக்காங்க. ஆமா, ஓப்பனா காமிச்சிருக்கான். ஓப்பனா என்ன நடந்திருக்கோ எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம். இது ஒரு
இதுல வந்து விஜயை வந்து ட்ரோல் பண்ற மாதிரியான விஷயமும் இருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்டர், அவர் பேர் எனக்கு தெரியல, இந்த ஆக்டர் பேர் என்னது தெரியுமா? தம்பி ராமையா. அவர் தானா? தம்பி ராமையாவா? இல்ல, மெயின் இப்ப விஜய் கெட்டப் போட்டு வந்தாரு. ஒரு பேர் அவர் வந்து ஆல்ரெடி வந்து அந்த இது சதுரங்க வேட்டையில அதுலயே வந்து கிரிமினலா ஆக்டர் அவரு. அதனால லைக் அந்த மாதிரி விஜய் வந்து கிரிமினலா, அதுல அந்த கதையில நீங்க பேசக்கூடாதுங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த ஸ்கேம் கதை பண்ற நீங்க மாதிரி பேசக்கூடாது. இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு இது ரிலீஸ் பண்றாங்கன்னா விஜய்க்கு அகைன்ஸ்டான படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் ரிலீஸ் பண்ண அலோவ் பண்றாங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு பாத்தீங்களா, ஏப்ரல் 10 போட்டு டிஎம்கேவோட ஃபிளாக் போட்டிருக்கா பாத்தீங்களாங்க? இதுவா? இது டிஎம்கே ஃபிளாகா? கலர் பாருங்க, yellow black, ஆரஞ்சு பிளாக். சாரி, இந்த மூவில ஆரஞ்சு பிளாக் தான் டிஎம்கேவோட கலர். அதனால என்ன சொல்ல வரான், அப்போ இந்த படம் எடுத்தது டிஎம்கே காரன் தான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன். இந்த வீடியோவை நாங்க முடிக்கிறோம்.